வணக்கம். வணக்கம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்ம செந்தமிழன் சீமானை மீட் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னென்னா ஒரு 4 சின்ன ஒரு திருத்தம். சீமான் அவர்கள் நிர்மலா சீதாராமனை மீட் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு மத்திய அமைச்சர், நிதி அமைச்சர். எனவே பேசும்போது யாரை முன் வைக்கணும்னு இருக்குது. நிர்மலா சீதாராமன் அவர்களை சீமான் சந்தித்தார். அதுதான் கரெக்டான வார்த்தை. சீமானை நிர்மலா சீதாராமன் சந்தித்தார் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, சொல்லுங்க. அதை எதுக்காக அப்படி சொன்னேன்னா, பாஜக இன்வைட் பண்ணி தான் சீமான் மீட் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஒரு பரவலாக ஒரு நியூஸு. அதை விட ஒரு முக்கியமாக ஒரு 4 நாளுக்கு முன்னாடி அமித்ஷா, சீமான், எடப்பாடி அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அது ஏறக்குறைய நடந்துரும் போல இருக்கு. இல்லை, சீமான் இன்னைக்கு தெளிவாக சொல்லிட்டாரு. நான் சந்திச்சே சொல்ல போகிறேன், சந்திக்கலாம் சொல்ல போகிறேன். நான் சந்திக்கல அவர் சொல்லிட்டாரு. ஆனால் சந்திப்புன்றது இந்த மாதிரியான சந்திப்புன்றது வெளிப்படையாக நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஒரு அரசியல் தலைவரும் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியே டெல்லி போயிருந்தப்ப அமித்ஷாவை சந்திக்க வரலையே அப்படின்றாரு. எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒத்துக்கிறார். தவிர இந்த மாதிரி சந்திப்புகள் எல்லாமே பொதுவாக அரசியலில் இந்த மாதிரி சந்திப்புகள் எல்லாமே வெளியே அரசியல் தலைவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எதற்காக சந்திச்சாங்க, எப்படி சந்திச்சாங்க. ஆனால் சந்திச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு புகைச்சல் உருவாயிருக்குது. அது சும்மா உருவாயிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நாம் எழுப்ப வேண்டிய கேள்வி என்னன்னா, சீமானவர்களை சந்திச்சதுனால இங்கே அரசியல் மாற்றத்தை என்ன உருவாக்கிட முடியும்? இந்த கேள்வி நியாயமான கேள்வி. இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, தேசிய கட்சிகள் காங்கிரஸ், பாஜக, திராவிட கட்சிகள் அதிமுக, திமுக எதனுடனுமே உடன்பாடு தொடர்பு கிடையாது அப்படின்னு பல காலமா பேசிட்டு கூட்டணியே கிடையாது. அதான் கூட்டணி கிடையாதுன்றது ரொம்ப நாளா அதுல ஸ்ட்ராங்காகவும் இருக்காரு. அப்படியாப்பட்டவர் இந்த மாதிரி ஒரு கூட்டணி எப்படி சாத்தியம்? இதை பாருங்க, எல்லாமே அரசியலும் சாத்தியம். அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த வடிவேல் சொல்ற மாதிரி 1 1 3 அப்படின்னா கூட அது கணக்கு இங்க ஒத்துப்பட்டு போகும். ஆனால் என்ன விஷயம்னா, கடைசியாக அது எந்த அளவுக்கு வெற்றி கூட்டணியாக மாறுது. இத்தனை வருஷம் சீமான் அவர்கள் பெரிய அளவில் களத்தில் போராடுறாரு. களத்தில் போராடக்கூடிய அவரால் ஒரு யதார்த்தமான சூழலை சிந்திக்க முடியும்னா இங்கே வெற்றி அவசியம். நீங்கள் தமிழ் தேசிய கருத்தியல் பேசக்கூடிய சீமான் அவர்கள் எந்த இடத்துல கூட்டணி கட்சி யாருன்றது அவரை முடிவு பண்ணுறோம். ஆனால் கூட்டணி எதனால் அவருக்கு தேவையாக இருக்குது அப்படின்னா, ஒரு வெற்றி பெற்று வராங்க. வெற்றி பெற்று வந்தோம்னா ஒரு 40 எம்எல்ஏ அவரால் உருவாக்க முடியுது. அதில் 4 மினிஸ்டர் உருவாக்க முடியுதுன்னா ஒரு அரசியல் தலைவராக அவர் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சீமான் ஒருவேளை வெற்றி பெற்று வந்தார் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கூட்டணி கட்சியில் வெற்றி பெற்று வந்து அந்த 40 எம்எல்ஏ எப்படி வேலை பார்க்குறாங்க, அவர் வாங்குற 2 மினிஸ்டரோ 3 மினிஸ்டரோ, அந்த 3 மினிஸ்டர் அவர் எப்படி வேலை வாங்கி மக்கள்கிட்ட சேவையை காமிச்சிருக்காரு. அதிகாரம் வர்றதுக்கு முன்னாடி என்ன வேணால் பேசலாம். அதிகாரம் வந்ததுக்கப்புறம் அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த மாதிரியான சர்வீஸ் கொடுத்தாங்க, எந்த மாதிரியான சேவை கொடுத்தாங்க அப்படின்றத அவரால் நிரூபிக்க முடியும். இதன் மூலமாக வளரவும் முடியும். எனவே இந்த கூட்டணி வைக்கலாமா கூடாதுன்றதெல்லாம் சீமானோட முடிவு. ஆனால் வைக்கிறது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, பாவ காரியம் ஒன்றும் கிடையாது. இப்போ அவரை ஃபாலோ பண்ணுற தம்பிகள் அப்போ அவங்க வருத்தப்படுறது என்னன்னா, இவ்வளோ நாட்கள் வந்து அவருடைய சித்தாந்தம் தமிழ் தேசியம் இதை மாதிரி கூட்டணியில் போகும்போது அது ரொம்ப மழுங்கி போயிடும் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்கள் எதுவுமே அதிகாரமே இல்லாமல் அது ஒட்டுமொத்தமாக காணாம போகிறதுக்கு குறிப்பிட்ட அதிகாரத்தை கைப்பற்றி அதை நடைமுறைப்படுத்த சாத்தியப்படுத்தலாம் இல்லையா? உங்களுக்கு நீங்கள் ஒரு கட்சி வருது, அது கூட்டணி அமைச்சு இவர் ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வராரு, இவரால் அந்த ஆட்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வருது, இவர் ஒரு பேச்சு புரியுது ஏன்னா வராருன்னு வச்சுக்கோங்க. அவரால் என்ன பண்ண முடியும்னா, இவரால் என்ன நடைமுறைப்படுத்த முடியும்னு நினைச்சாரோ அதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும். அதிகாரம் வலிமை மிக்கது. அவர் தான் அடிக்கடி சொல்றாரு, அதிகாரம் வலிமை மிக்கது. அம்பேத்கர் சொல்றாரு, அதை அடைவது எல்லாத்துக்குமான தீர்வு. இது சீமான் சொல்றது. அப்போ அதை அடைகிறது உங்களுக்கு நேரடியாக முழுமையாக அடைய முடியலன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி புத்திசாலித்தனமாக அடைகிறோம். அந்த அடைஞ்ச அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் நினைச்சதை செஞ்சோமா அப்படின்ற விஷயம் மக்கள்கிட்ட கேள்வி கேட்கும். நம்ம நினைச்சதை செஞ்சுட்டோம்னா இதை விட பெரிய வளர்ச்சி இருக்க போது அடுத்த கூட்டணியே தேவையில்லை. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, எதோட கூட்டணி கிடையாது சொல்லி திரும்ப 8% வாங்குறதுனால என்ன பிரயோஜனம் இருக்க முடியும் நினைக்கிறீங்க? எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த அரசியல் கட்சியில் இது வரைக்கும் சுமார் 10 வருஷம் 13 வருஷம் 15 வருஷம் வேலை பார்த்தாங்களே அவங்களாம் நொந்து போயிருக்காங்க. ஏன் நொந்து போயிருக்காங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட ஏன்டா புரிதலே இல்லை, நம்ம நல்ல விதமான அரசியல் பண்ணுறோம் அவங்க நம்புகிறாங்க. நீங்கள் அரசியல் கட்சியில் நாம் தமிழில் பிடிக்காமல் இருக்கலாம், எனக்கு வேற ஒரு கட்சியை பிடிக்கலாம். ஆனால் அந்த கட்சியை பிடிக்கிற நினைப்போனா மக்களுக்கே நம்மள்கிட்ட ஏற்பே வரல அப்படின்னு நினைப்பாங்க. இந்த 15 வருஷ உழைப்பில் சலிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது நீர்த்து போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அது நீர்த்து போகாமல் அது திரும்பவும் ஒரு வெற்றிகரமான இதை மாற்றணும்னா கூட்டணி அமைப்பது சாதுரியமான முடிவு. என்னை கேட்டீங்கன்னா, பர்சனலாக என்னை கேட்டீங்கன்னா, சீமான் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் கூட்டணி வைக்கிறது நியாயமான விஷயம். அது அவர் பரிசீலனை பண்ணுறது இன்னமும் நியாயமான விஷயம். இன்னொரு விஷயம், அவரே பேட்டியில் நிறைய பேட்டியில் என்ன குறிப்பிடுறாருன்னா, நான் தனித்து இயங்குவதால தான் என் பின்னால் இவ்வளோ ஓட்டம் இந்த மாதிரி மக்களும் திரள்றாங்க அப்படின்றது அவரே குறிப்பிட்டிருக்காரு. அப்போ இவர் இந்த மாதிரி ஒரு ஐக்கியமாக ஆகும்போது அதான் நான் சொல்கிறேன், அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற கேள்வி புரியுது.
இப்போ அரசியலை பற்றி நீங்கள் பாருங்க, நான் தனிச்சு இயங்குறதுனால என்னை இவ்வளோ ஒரு அடையாளம் கிடச்சிச்சு. நிச்சயமா அந்த அடையாளம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த ஒரு 30 லட்சம் மக்கள்னால. அது ஒரு பெரிய வாக்கு வங்கி, ஒரு தனி மனிதன் செஞ்ச சாதனை, அதை நான் பாராட்டுறேன். ஆனால் அந்த அங்கீகாரம் இருக்குல்ல, அந்த அங்கீகாரத்தினால என்ன இங்கே நீங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் அந்த 30 லட்சம் ஓட்டு இருக்குல்ல, அதில் ஒரு சாலை விட்டுருங்க. ஆனால் 99% பேர் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு நியாயமானதான்னு பார்ப்பாங்க. அதை பேசி நியாயப்படுத்த முடியும்னா இந்த கூட்டணி ஓகே தான். எந்த கூட்டணி, நான் திமுகவை தவிர எந்த கூட்டணிக்கு வேணால் அவர் போகலாம், தப்பே கிடையாது நான் சொல்லுவேன். திமுகவை தவிர, ஏன்னா இங்கே ஆல்ரெடி கூட்டணி பெரும்பாலும் இருக்குது. திமுக அழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி கிடையாது. அந்த கட்சியை தவிர எதுக்கு போனாலுமே மக்களுக்கு அந்த கருத்து வரும். ஆனால் அவரை நியாயப்படுத்துறதுக்கு என்ன நியாயம் சொல்ல போகிறாங்க பொறுத்தது, நீ என்ன நியாயத்தை முன்வைக்க போகிறான்னு சொல்லுது. அந்த நியாயம் இப்படி சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. நான் கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு நினச்சேன், கூட்டணி வைக்காம தான் இருக்கணும்னு ஆசையும் படுறேன். ஆனால் மக்கள்கிட்ட அதுக்கான ஏற்பு இருக்கணும், உங்களை நம்பி தான் நான் வரேன். ஆனால் என் தம்பிகளையும் என் தம்பிமார்களையும் நீங்கள் தோற்கடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. வெறும் 8% ஓட்டு வாங்கி தோற்கடிக்கிறீங்கன்னா நான் இதற்கு மாற்று சிந்தனை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த மாற்று சிந்தனை என்னன்னா, நான் அதிகாரத்தை கைப்பற்றி இன்னைக்கு நான் வேலை பார்த்து காமிக்கிறேன். ஒரு 40 எம்எல்ஏ நீ கொடுத்தீங்க, 40 எம்எல்ஏ இது வரைக்கும் வேலை பார்த்த எம்எல்ஏ பெஸ்ட் எம்எல்ஏ நான் கொடுத்தவன் அப்படின்னு சொல்லி அவரை அடுத்த தேர்தலில் பண்ண முடியுமா? உங்களுக்கு கூட்டணி அமைச்சு ஒரு 30-40 எம்எல்ஏ கிடைக்குது. அந்த எம்எல்ஏ வச்சுட்டு அவரு என் எம்எல்ஏ தான் நான் தேர்வு செஞ்சு வேட்பாளர் நிறுத்தின நபர்களை நீங்க வெற்றி பெற வச்சீங்க, அந்த நபர்கள் பார்த்த வேலையை பாருங்க, மற்ற கட்சி பார்த்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியும். இது இன்னமும் பலமா எழுபடும். அதாவது இதுவரைக்கும் 8% மக்கள் இவருடைய அந்த 2 கட்சியும் வேணா தமிழ் தேசியம் இந்த மண்ணுக்கான கருத்து பேசுறாரு, அதை விரும்பினவங்க. நாளைக்கு இது கூடுதல் எப்படி வாய்ப்பு இருக்கு? இங்க இருக்க ஒரே வாய்ப்பு என்னன்னா, அவர் அதிகாரத்தில் இருக்கும்போதும் அவர் சரியா செயல்பட்டாரு. அவர் அதிகாரத்தில் அடையும் போது அவரால் தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் இவரை அடையாளம் காட்டினார். அவங்க எல்லா பேருமே சொக்க தங்கம் தங்கம்னா சொல்லுவாங்க. அப்படி வேலை பார்த்தா வச்சுக்கோங்க, நாம் தமிழர் கட்சிக்கு இன்னொரு அடையாளம் கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். அதுதான் நான் சொல்றேன். அரசியலை பொறுத்த வரைக்கும் அடுத்த கணக்கு என்னங்கன்னா, இது வரைக்கும் நான் பார்த்த அரசியல்வாதிலேயே தொடர்ந்து சாலிடா ஒரே கொள்கையில் நின்றது நாம் தமிழர் கட்சி தான். எந்த இடத்துலையுமே அவங்க அதை காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை கூட்டணிக்கு. அது அளவுக்கு இவங்க 15 வருஷம் 20 வருஷம் தாக்கு பிடிச்சதே பெருசு. ஆனால் இதற்கடுத்தும் இதே தான் கண்டினியூ பண்ணால் இது என்ன ஒரு சலிப்பு நிலையை கொண்டு போய் திரும்ப வாக்கு வங்கி இருக்குல்லையே அது சரிவை ஏற்படும். நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இதுதான் இவர் அதிகபட்சம் வாங்கின ஓட்டை. இதுக்கு மேலே ஓட்டு அதிகபட்சம் வாங்க முடியாது. இதுக்கு மேலே வாங்கணும்னு நினைச்சாருன்னா இவர் அதிகாரத்தை கைப்பற்றி அதன் மூலமாக தான் யாருன்ற நிரூபித்து அதில் நம்பிக்கை பெற்று ஓட்டு சேதத்தை கூட்டினால் ஒழிய இது மாறப்போறது இல்லை. எனவே கூட்டணி வைக்கிறன்றது நான் அழுத்தமாக கூட்டணி வச்சே தீர்மானம் அவர் சொல்ல வரல, அதெல்லாம் அவரோட முடிவு. ஆனால் கூட்டணி வைக்கிறது பாவ செயல் அல்ல, அது ஒரு புத்திசாலித்தனமான செயல். இப்போ ஒரு சின்ன வதந்தி என்ன பரவுதுன்னா, கூட்டணி மூலிமா அந்த துணை முதல்வரோ சில அமைச்சர்களோ கூட்டணி மந்திரி சபை அப்படி ஒரு டிமாண்ட் இருக்கிற மாதிரி பேச்சு அடிபடுது. இல்லை, இவர் போய் சந்திச்சிருக்கிறது நிர்மலா சீதாராமன் சொல்லப்படுது. பாஜகவை பொறுத்தவரைக்கும் என்ன ஓட்டு செய்யறது எல்லாருக்கும் தெரியும். இங்கே 2 பெரிய திராவிட கட்சிகளை திமுக வேணாம், அதிமுக தள்ளாடிக்கிட்டு இருக்குது. எனவே இவருக்கு அதிமுக பக்கத்து போதுமான அளவுக்கு செல்வாக்க காட்ட முடியும். ஏன்னா பலவீனமான சைடு இவரை சேர்க்கறது மூலம் நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகவே தேவையில்லை, அந்த அளவுக்கு இவர் பிரச்சாரம் பண்ணுவார். பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் வைகோ ஒரு காலத்தை எப்படி இருந்தாரோ அது மாதிரி இவர் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பிரச்சாரம் பண்ண முடியும். இவரால் பிரச்சாரத்தை சாலிடாக கொண்டு போய் மக்கள்கிட்ட அந்த எண்ணத்தை சேர்க்க முடியும். எனவே பிரச்சார வலிமைன்றது சீமான் அவர்கள்ட்ட இருக்குது, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ சீமாவோட தேவை அதிமுகவுக்கு இருக்குது, சீமாவோட தேவை பாஜகவுக்கு இருக்குது, சீமாவோட தேவை திமுக வீழ்த்து அணையுடைய எல்லா பேர்ட்டையுமே இருக்குது. அப்போ அந்த நபர்கள் கூட்டணி இவர் அமைச்சுக்கணும்னா அதில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி அவருக்கு துணை முதல்வர் கொடுக்கறது, இல்லவே அவருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கறது, இதெல்லாம் தப்பே கிடையாது. ஏன்னா அதற்கு தகுந்த நபர் தான் அவர், அதுக்கு தகுதி இல்லாத நபர்லாம் கிடையாது. எந்த ஒரு கவர்ச்சி பின்புலத்தோடு அவர் வரல. அவர் எதன் மூலமாக வந்தார்? தன்னோட பிரச்சார வலிமையின் மூலமாகவும் தான் முன் வச்ச கொள்கையின் மூலமாக தான் வந்தார். அதில் 1008 விஷயங்கள் ஆரம்பத்தில் நானே உடச்சி பேசினதெல்லாம் உண்டு. சீமான் அவர்களை தீவிரமாக விமர்சனம் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் பிற்காலத்தில் அதெல்லாம் மாற்றிக்கிட்டு வெறும் தமிழ் தேசியத்துக்கான தமிழ் மண்ணுக்கான அரசியல், இந்த மண்ணுக்கான அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டார். பிரிவினை அரசியல்லாம் ஓரளவுக்கு குறைச்சிட்டார்னு வச்சுக்கோங்க. அதளவுக்கே போதும் நான் சொல்கிறேன். அதளவுக்கே போயிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மண்ணுக்கான அரசியல்ன்றது நாம் தமிழ் மட்டும் பேசக்கூடாது. என் கேட்டீங்கன்னா எல்லா கட்சியும் பேசியாக முடியும், அவன் மாநிலத்துக்கான உரிமை பேசியாகும். அந்த வகையில் சீமான் அவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறது தப்பே கிடையாது, எந்த கட்சியாக இருந்தோம். அது அதிமுக ஆனாலும் சரி பாஜக ஆனாலும் சரி. இப்போ அதிமுக பாஜக கூட்டணியே போதுமான அளவுக்கு திமுக கூட்டணி எதிர்க்க வல்லது அப்படின்னு இருந்தாலும் இப்போ அடிஷ்னலாக சீமான் சேரும்போது அந்த கூட்டணியோட வலிமை எப்படி இருக்கும்? அட்டகாசமாக இருக்கும். ஆனால் திமுக வீழ்த்துறதுக்கு இன்றைக்கி அதிமுக கிடையாது, பாஜக கிடையாது. இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். 2 பேரும் சேர்ந்தாலுமே வீழ்த்த முடியுமான்றது சந்தேகம் தான். கட்டமைப்பு இருக்கலாம், ஆனால் கட்டமைப்பு சிதைஞ்சு போயிருக்கு அதிமுக பொறுத்த வரைக்கும். இதில் செங்கோட்டையன் வேறு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு.
ஆமா, நீங்க சொல்ல வர அதே நான் கேட்கணும்னு நினைச்சேன். செங்கோட்டையனும் மீட் பண்ணியிருக்காரு நிர்மலா சீதாராமன் அவர்கள். செங்கோட்டையனும் சீமான் அவர்களும் தான் மீட் பண்ணதான் நமக்கு தெரியுது ஆமா, செய்தி. ஆமா. செங்கோட்டையன் அவர்களுடைய அடுத்தடுத்த சந்திப்பு எதை காட்டுது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, ம். அந்த அதிமுகவில் ஏதோ ஒரு பெரிய குழப்பம் நடக்குது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த குழப்பம் எதனால உருவாச்சுன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் ஏதோ ஒரு பெரிய குழப்பம் உள்ள போயிருக்கு. அதே நேரம் சீமானை கூட்டிட்டு செங்கோட்டையன் போய் சந்திப்பாருன்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. நானே எதிர்பார்க்கவே இல்லை. செங்கோட்டையனுடைய தேவை தனியாக இருந்திருக்கலாம். ஆனால் செங்கோட்டையனும் சீமானும் சந்திச்சதுல யாரும் எதிர்பார்க்காத அரசியல் மூணுச்சு. அந்த அரசியல் மூல அதிமுகவுடைய தலைமையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலவீனப்படுகிறார். ஏன்னா ரொம்ப நாளாவே சீமானை உள்ளுக்குள்ள கொண்டு வரதுக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்றாரு. அவரால் செய்ய முடியாத செங்கோட்டையனால் பண்ண முடியுதுன்னா நிச்சயம் சொல்றேன், செங்கோட்டையன் இன்னொரு பவர்ஃபுல்லான பர்சனாக மாறுவார். எனவே அதிமுக இது இன்னும் அதிகப்படியான குழப்பத்தை உருவாக்குமே தவிர்த்து வேற எதுவும் செய்ய போறது கிடையாது. ஆனால் பாஜக பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரிவினை பேசக்கூடிய கட்சிகள் இல்லையா, அதையெல்லாம் தேசியத்தின் பக்கத்தில் கொண்டு வராங்களே, அது அவங்க எப்போவுமே செய்கிற வேலை. ஒன்று இதோட சேரணும், இல்லை ஒன்றும் இல்லாமல் ஆகணும். அந்த வகையில் நாகாலாந்தில் ஒருத்தர் முடிச்சு அவங்க கூட்டணியில் சேர்த்து அங்கேயே வின் பண்ணியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி மாதிரியே அந்த மண்ணுக்கான அரசியல் பேசி பிரிவினை பேசணும். தனி மாநிலம் இல்லை, தனி நாடே கேட்ட கட்சி அது. அதையே சேர்த்து கூட்டணியில் வச்சு தேசியவாதம் பேச வச்சிட்டாங்க. அந்த கட்சிக்கு நல்ல விஷயமே அதான். நீ பிரிவினை பேசுனே அவனை அழிக்க விட மாட்டேன், இல்லை என்னோட சேர்ந்து நீ தேசியவாதம் ஆகி. அதான் சமீபத்திய உதாரணம் காஷ்மீர்ல ஒரு 4 இயக்கங்கள் வந்து அப்படிதான் தேசியவாதி. பாஜக பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரே ஒன்லைன் கொள்கை என்ன அப்படின்னா, நாடு தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், என்ன சண்டியத்தில் வேணா பண்ணுவேன், என்ன காரியத்தில் இறங்கி பண்ணுவேன். அதுக்கு பிளவு ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு சக்தியும் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவேன், இல்லாட்டி அதை திருத்துவேன். இதுதான் பாஜக தெரியுது. அந்த வகையில் பாஜக நாம் தமிழை உள்ளே கொண்டு வரதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்து அதை வெற்றிகரமாக கொண்டு போக முயற்சி எடுக்கிறாங்கனாலே அந்த முயற்சியை நியாயம், தப்பு ஒன்றும் கிடையவே கிடையாது. ஸோ இதை பொருந்தா கூட்டணின்ற ஆங்கிளில் பார்க்க தேவையில்லை. அப்போ திமுக எல்லாரும் எல்லாம் பொருந்தின கூட்டணியா? ஏன் திமுக கூட்டணியில் திமுகவை திருமாவளவன் விமர்சனம் பண்ணதே கிடையாதா? ஏன் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இருந்த பாமக வெளியே வந்ததுக்கு அப்புறம் விமர்சனம் பண்ணதே கிடையாதா? திமுக கட்சியை கம்யூனிஸ்ட் விமர்சனம் பண்ணதே கிடையாது. நான் மதுரையிலேருந்து வரேன், லீலாவதி படுகொலை நடந்தது இங்கே, அதை பண்ணவே அவன் திமுக தானே, அவன்கிட்ட போய் கூட்டணி வச்சுக்கல. அவங்க நேற்று லீலாவதி படுகொலை மாதிரி ஒரு கொடூரமான சம்பவத்தை இயற்றுன திமுகவோடய இவங்களால கூட்டணி போக முடியுதுன்னா அது பொருந்தணும் கூட்டணினா, இது என்ன பொருந்தாத கூட்டணி? நான் கேட்குறேன். எல்லாமே பொருந்தக்கூடிய கூட்டணி தான் அரசியல்ல. ஆனால் அந்த பொருத்தம்ன்றது எந்த அளவுக்கு அந்தந்த கட்சிகளுக்கு வலு சேர்க்கும், ஒட்டுமொத்தமாக எல்லா பற்றியும் வெற்றி பெற வைக்கும், அந்த ஆட்டை கடக்க வைக்குமா எல்லாம் சேர்ந்து, அவ்வளோதான். அந்த வகையில் சீமான் அவர்களை கூட்டணி கூட்டி வர்றது தப்பே கிடையாது. ஒரு சீமான் அவர்கள் கூட்டணியே கிடையாதுங்க, நான் தனிச்சு தான் நிற்பேன் நினைச்சாருன்னா அதுக்கு மேலே அது அவர் இஷ்டம். ஆனால் ஒரு விஷயம், தனிச்சு நின்று திரும்ப 8% ஆனாலும் வச்சுக்கேன், அந்த ஓட்டு 3லேருந்து 2% கீழே விழுமே தவிர கூட வாய்ப்பே கிடையாது. இப்போ இறுதியாக வந்து எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, அரசியல்வாதிகளுக்கு லாப கணக்கு முக்கியம். அதில் அதிமுக அல்ல பாஜக இவங்களுக்கு வெற்றி, திமுக எதிர்ப்பில் வெற்றி பெற்றோன்ற ஒரு லாப கணக்கு. சீமானுக்கு என்ன லாப கணக்கு இருக்குது அந்த மாதிரி கூட்டணி அமைச்சாங்க? ஆமாம், அதனால் என்ன அவருக்கு என்ன இருக்குது? இப்போ இதில் லாப நஷ்டத்தில் விட்டுருங்க. இப்போ நான் ஒருத்தர் இருக்கிறேன், என்னையை நம்பி ஒரு பலாயிரம் இளைஞர்கள் வேலை பார்க்குறாங்க, என்னை நம்பி. அது ஒரு 15 வருஷம் வளர்க்குறாங்க, அவங்க வாழ்க்கையவே அதில் கொடுத்து வளர்க்குறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எனக்கு நிதர்சனமான ஒரு உண்மை புரியுது. அது என்ன அப்படின்னா, எனக்கு இதுக்கு மேலே வளர்ச்சின்றது நான் புத்திசாலித்தனமாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியது. அதே நேரம் எனக்கு இருக்க மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா, இத்தனை வருஷம் என்னை நம்பி உழைச்சாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வாழ்க்கைன்னு ஒன்று உருவாக்கி போகுது, அந்த பொறுப்பையும் என்னை சேர்த்துருக்கு. அந்த பொறுப்பில் மிக முக்கியமானது அவங்களுக்கு அதிகார பகிர்வும் ஓரளவுக்கு பொருளாதார நிலைமையில் நல்ல நிலைமைக்கு வர்றது. இதற்கு என்ன வழிவகைகளை அவங்க செஞ்சு கொடுக்குறது, இதை மட்டும் யோசிச்சு வச்சுக்கோங்க. எந்த முடிவுக்கு நம்ம வருவோம்னா இந்த முடிவுக்கு வருவீங்க. எது நீங்கள் சொன்னால் லாபம் அல்ல, நியாயம். நம்ம நம்பி இவ்வளோ வரை வேலை பார்த்தாங்க, இத்தனை வருஷம் வேலை பார்த்தாங்க, யாருக்காக இல்லைனாலும் இவங்க ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணம் இயற்கையாகவே உருவாகும். ஏன்னா எந்த தலைவனுக்குமே இந்த எண்ணம் வந்தே தீரும் ஒரு காலகட்டத்தில். அந்த எண்ணம் வரும் பட்சத்தில்னா அது நியாயமான எண்ணம், அதன் மூலமாக அவருக்கு லாபம் கிடையாது, ஒரு நியாயமான விஷயம். அவங்களுக்காக உழைச்சாங்களே அந்த நபர்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். இதில் அவங்க நிலைமைக்கு போகணும்னு சொல்லும்போது அப்போ அவர் வந்து ஊழல் பண்ணுவான்ற ஒரு கேள்வி வரும். கிடையாது. அரசியல் அதிகாரங்களை கைப்பற்றினா ஊழல் பண்ணி தான் சம்பாதிக்கணும்னு கிடையவே கிடையாது. மக்களை கொள்ளையடிச்சு தான் சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு அதிகாரம் வரும்போதே அவங்களுடைய நிலைமை இருக்குல்லையா, இயற்கையாக மேலே வரும். நான் அதை சொல்கிறேன். எனவே ஊழல் பண்ணுறதுக்கு நாம் தமிழர் கட்சி வரணும். எனவே அதுக்காக நான் சொல்ல வரல. தன்னை நம்பி ஒரு 15-20 வருஷம் வேலை பார்த்த இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு எந்த தலைவனுமே யோசிப்பான். அதை சீமான் யோசிச்சாருன்னா
அதனால கூட்டணி அமைக்கணும் முடிவு எடுத்தாருன்னா அதுல எந்த தப்பும் கிடையாது.